வணக்கம். கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அந்நிய செலாவணி கையிருப்பு $6.4 பில்லியன் வீழ்ச்சி. சிறைச்சாலை அதிகாரிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இன்று முதல் 11 அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு. வத்தளையில் சந்தேக நபரை மிரட்டி பணம் பறித்த போலீஸ் அதிகாரி கைது. மோட்டார் சைக்கிள் தீப்பற்றி எரிந்ததில் இளைஞர் உயிரிழப்பு. டெங்கு மரணங்கள் 59 உயர்வு. அதிர்ச்சி கொடுக்கும் பச்சை மிளகாயின் விலை. இரத்த கரைகளுடன் வீடொன்றில் கண்டெடுக்கப்பட்டுள்ள சடலம். தீவிரமடையும் ஆபத்தான நிலைமை அறிகுறிகள் தென்படுபவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை திகதி தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் உத்தியோகபூர்வ அந்நிய செலாவணி கையிருப்பு $6.4 பில்லியன் குறைந்துள்ளதாக மத்திய வங்கி அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. முன்னர் $6.8 பில்லியன் இருந்த கையிருப்பு குறைந்ததற்கு இறக்குமதி தேவை அதிகரித்ததே முக்கிய காரணம் என நிதி அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுகுறித்து தெரிவித்த எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க, ரூபாயின் மதிப்பு சரிவதை தடுப்பதற்காக மத்திய வங்கி சந்தையில் டாலர்களை வெளியிட்டதாலேயே கையிருப்பு குறைந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஆண்டு இறுதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட $8.9 மில்லியன் கையிருப்பு இலக்கிலிருந்து இலங்கை விலகி செல்கிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலைகளில் பணியாற்றி வரும் ஆண் பெண் அதிகாரிகள் பலருக்கும் உடல்நலக் குறைபாடுகள் காணப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சிறைச்சாலை திணைக்களத்தின் ஆண் அதிகாரிகளில் 77% பெண் அதிகாரிகளில் 56% உடலியல் பலவீனங்கள் மற்றும் உடல்நலக் குறைபாடுகள் காணப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை திணைக்களத்தின் 2025 ஆண்டுக்கான செயல்திறன் குறித்த அறிக்கையில் இந்த அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொற்றா நோய்கள் பரவும் குறித்தும் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் கண்டறியப்பட்ட இந்த நிலைமை ஒரு தீர்மானமிக்க அபாயகரமான சூழல் என தணிக்கை அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. ஆண் சிறைச்சாலை அதிகாரிகளில் சுமார் 29% பேர் புகைபிடிக்கும் பழக்கம் கொண்டவர்களாகவும் 26% பேர் வெற்றிலை பாக்கு உபயோகிப்பவர்களாகவும் உள்ளனர். பெண் அதிகாரிகளில் 5% பேர் பாக்கு உபயோகிக்கின்றனர். ஆண் அதிகாரிகளிடையே மது அருந்தும் பழக்கம் மிக அதிக அளவில் காணப்படுகிறது. இத்தகைய பழக்க வழக்கங்கள் காரணமாக இதய நோய்கள், வளர்ச்சிதை மற்றும் மாற்றுக் கோளாறுகள் மற்றும் வாய்ப்புற்று நோய் போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளின் சுகாதார நிலையை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் தொற்றா நோய்கள் தொடர்பான இந்த மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 11 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைக்க லங்கா சதோசா நிறுவனம் தீர்மானித்துள்ளது. வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்கள் மூலமாக இந்த பொருட்களை தள்ளுபடி விலையில் வாங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருட்டு வழக்கொன்றில் சந்தேக நபரை மிரட்டி அவரிடமிருந்து $80,000 பறித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உதவி போலீஸ் ஆய்வாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கணனி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகம் தெரிவித்துள்ளது. வத்தளை போலீசில் பணியாற்றும் போது உதவி போலீஸ் ஆய்வாளரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த நபரொருவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். இவ்வாறு திருடப்பட்ட பொருட்களை தேடுவதாக கூறி சந்தேகத்துக்குரிய உதவி போலீஸ் ஆய்வாளர் உட்பட ஒரு குழுவினர் அவரை கைது செய்யாமல் வத்தளை பகுதிக்கு அழைத்து சென்றுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரை மிரட்டி அவரிடமிருந்து $80,000 பணத்தை பறித்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட உதவி போலீஸ் ஆய்வாளர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். திருகோணமலை கபரணி பிரதான வீதியில் கிந்துலூத்து 147ஆம் கட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ள கொடூர வீதி விபத்தில் கந்தலாயை சேர்ந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் விபத்தின் போது காயமடைந்த இந்திய சுற்றுலா பயணியொருவர் கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கிந்துலூத்து பகுதியிலிருந்து கந்தலாய் நோக்கி அதிவேகமாக பயணித்த உயர் ரக ட்ரேசிங் மோட்டார் சைக்கிளும் திருகோணமலையிலிருந்து கபரணி நோக்கி பயணித்த இந்திய தம்பதியினரின் காரும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. காரில் மோதிய மோட்டார் சைக்கிள் பல துண்டுகளாக சிதறியதுடன் கனப்பொழுதில் தீப்பற்றி எரிந்து முற்றாக சாம்பலாகியுள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரான கந்தலாயை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் உடனடியாக கந்தலாய் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதனை அடுத்து மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார்.
காயங்களுக்குள்ளான காரோட்டுநரின் மனைவிக்கு முதலுதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருந்த விடுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து கல்லோயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டில் பதிவான டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை இன்று நிலவரப்படி 59ஆக அதிகரித்துள்ளது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 80,114 அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. சந்தையில் பச்சை மிளகாய் 1 கிலோகிராமின் விலை 1,200 ரூபாவுக்கு மேல் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வறண்ட வானிலை மற்றும் பல்வேறு பூச்சி தொற்றுகள் காரணமாக பச்சை மிளகாயின் சந்தை வரத்து குறைவடைந்துள்ளதனால் இதன் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது என்று தமுதகம பொருளாதார மைய வர்த்தக சங்கத்தின் தலைவர் LSK லியனகே தெரிவித்துள்ளார். அதிகரித்துள்ள விலையேற்றத்தின்படி பச்சை மிளகாய் ஒன்றின் விலை 15 ரூபாவை எட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தற்போதைய வறட்சியான காலநிலை அன்றாபுரம் நொச்சியாகம ககுகஸ்திலிய போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மிளகாய் செய்கையை கடுமையாக பாதித்துள்ளது. அத்துடன் கல்நேவு மீகிலேவு எப்பாவெல போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மிளகாய் செய்கையிலும் விளைச்சல் அதிகம் குறைவாகவே உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை அதிகமான விவசாயிகள் மிளகாய் செய்கையில் இருந்து படிப்படியாக விலகி செல்வதும் மிளகாயின் சந்தை வரத்து குறைவதற்கு காரணமாக இருப்பதுமாக இதனால் மிளகாயின் விலை மிக வேகமாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கம்பகா கடுகஸ்தர பகுதியில் வீடொன்றிலிருந்து சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட தேடுதலின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக கம்பகா போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுகஸ்தர சேர்ந்த 60 வயதுடையவர் இவ்வாறு சடலமாக காணப்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சடலத்துக்கு அருகில் இரத்த கரைகள் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து கம்பகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரித்துள்ளது. இலங்கையில் பதிவாகும் தொற்று நோய்களில் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒன்றில் உரையாற்றிய அந்த சங்கத்தின் பொருளாளர் MAC பிரசாத் எலியின் சிறுநீரில் காணப்படும் பாக்டீரியாவினால் இந்த நோய் பரவுவதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக விவசாயிகள் சேறு நிறைந்த சூழலில் பணிபுரிவோர், வடிகான் சுத்திகரிப்பாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் கைவிடப்பட்ட வயல்வெளிகள் அல்லது சதுப்பு நிலங்களில் விளையாடும் சிறுவர்கள் இந்த நோயினால் பாதிக்கப்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை தொடர்பில் பரீட்சை திணைக்கள முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2723 மையங்களில் முதலாம் பாகம் முற்பகல் 9:30 முதல் 10:45 மணி வரையிலும், இரண்டாம் பாகம் முற்பகல் 11:15 மணி முதல் மதியம் 12:15 மணி வரையிலும் நடத்தப்படும். இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களின் வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.